அடுத்த வருஷம் 2026ஓட 2 மிகப்பெரிய படங்களாக நான் பார்க்க போகிறது ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மற்றும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தில் இப்போதைக்கு டாம் ஹாலண்ட் இல்லை அப்படிங்கிறது நம்ம திரும்பி பார்க்குற எல்லா ரூமருமே வந்து ஏகப்பட்ட லீக்ஸ் வந்தாலுமே டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் பற்றி எந்த லீக்குமே வர்ற மாதிரி தெரியல. ஸோ அதுவுமே இல்லாமல் நிறையா பேர் நிறைய இன்சைடர்ஸ் நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கல டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இந்த படத்தில் இருக்கிற சான்சஸ் ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் எடுக்கப்பட்ட ஷூட்டிங்கில் டாம் ஹாலண்ட் இன்வால்மெண்ட்டே ஆகலையாம். அவர் வந்து முற்றிலும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல தான் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காராம். ஸோ அவர் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட செட்டுக்கே வந்து இப்போ வரைக்கும் போகலை அப்படின்ற ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அவர் வந்து டாம் ஹாலண்ட் இப்போதைக்கு இதெல்லாம் சொல்கிற அந்த அப்டேட்டில் வச்சு பார்க்கல டாம் ஹாலண்ட் வெர்சன் ஆஃப் ஸ்பைடர்மேன் கன்ஃபார்ம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல இருக்கக்கூடிய சான்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. மேபி இதுக்கப்புறம் ஏகப்பட்ட ரீசர்ச் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்துக்கு போக தான் போகிறாங்க. ஸோ அந்த ரீஷூட் ஒர்க்கில் நம்ம கன்ஃபார்ம் நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனை பார்க்கலாம். அதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் இப்போதைக்கு கிடைச்ச அப்டேட் பார்க்கும்போது டாம் ஹாலண்ட் வரதுக்கு கொஞ்சம் சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி இவங்க ஆண்ட்ரூ டூபி அந்த வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேனை மேபி காட்டுக்குள்ள சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படம். ஸோ அதில் ஸ்பைடர்மேன் கேரக்டர் இல்லாமல் கொண்டு போனால் உண்மையிலே நல்லா இருக்காது. ஸோ அது மார்வலுக்குமே தெரியும். ஸோ அதுங்காட்டி கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்பைடர்மேனை காட்டினா நல்லாயிருக்கும். பட் இந்த லீக்கான கதை அதெல்லாம் வச்சு பார்க்க ரொம்ப டென்ஸ்டாக ரொம்ப சீரியஸான ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியில் போகிற மாதிரி தான் இருக்குது. அந்த சமயத்தில் ஒரு வேளை டாம் ஹாலண்ட் இல்லாமல் இந்த படத்தை ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி கூட காட்டலாம். மேபி ஒரு சின்ன கேமியோ மாதிரி ஏதாவது வச்சு அப்படி இல்லாட்டா அந்த படத்துலேயும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல கூட ஏதோ ஒரு சின்ன போர்ஷன் வச்சு இதனால தான் வரல அவர் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி முன்னாடியே நம்மக்கிட்ட சொல்லவும் செய்யலாம். ஏதாவது ஒன்று பண்ணணும் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி காமிச்சிட்டா ஓகே. பட் ஜஸ்டிஃபை பண்ணாத மாதிரி ஏதாவது சில்லி ரைட்டிங் பண்ணி விட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.